உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியின் ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம்டா. என்ன நடக்குது சார் காங்கிரஸ் கட்சியில்? வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கிறதுல நீண்ட தாமதம், அதுலேயும் நீண்ட தாமதம்லாம் சொல்ல மாட்டேன். பிஜேபி காலத்தில் வந்தது, எங்களுக்கு சாயங்காலம் வந்தது. நாங்கள்லாம் ஒரு தேசிய கட்சி, எல்லா இடத்துலையுமே அரசியல் இது போட்டிக்கிட்டு இருக்கோம். 2 இடத்துல நான் அடுத்த வாரம் தேர்தல். ஸோ எங்கள் சீஃப் இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் பேனலில் காங்கிரஸ் பிரசிடெண்ட் உட்காரணும், ராகுல் காந்தி உட்காரணும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்களோட டூர் ப்ரோக்ராம்லாம் அலைன் பண்ணணும். அதனால டே ஆச்சு. நேற்றே வந்துருச்சு. நேற்று கார்த்தால பிஜேபி மத்தியானம் எங்களுக்கு வந்துருச்சு. எல்லாத்துக்கு முன்னாடியும் குழு அமைச்சு இன்னும் இவங்க பேச மாட்டாங்க, அது நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி யார் பேசல? கிரீஷ் சோடங்கர்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல சார். நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வாட்டர் அண்டர் தி பிரிட்ஜ். திமுக குழு அமைக்கிறதுக்கு லேட் பண்ணாங்க. பட் அது 2 கூட்டணி கட்சிக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அது சால்வ் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு அவங்க 28 கொடுத்தாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஜெயிக்க போகிறது சார். அது ஃபஸ்ட்டே உங்களுக்கு தான் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ லேட்டாக இது ஆச்சுன்னா பிரச்சாரத்துக்கெல்லாம் இதாகாது. ஏன்னா ஸ்டாலின் இந்த தொகுதியில் யார் வேட்பாளர்னாலும் ஜெயிக்க வைங்க, காங்கிரஸில் அறிவிச்சிருவாங்கறாரு. ஈரோட்டில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அறிவிச்சிருவாங்கன்ட்டு போகிறாரு. இப்படி பிரச்சாரத்தில் வேட்பாளரே அறிமுகப்படுத்திட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அது இருந்திருக்கும். பட் சார், எங்களுக்குன்ட்டு ஒரு மரபு இருக்குது. எங்களுக்கு அங்கே சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட் ஆனோம், அது டிலே ஆகிடுச்சு. அதுலேயுமே நிறைய குழப்பம் தான். ஒரு குழப்பம். ராகுல் காந்தி பேப்பர்லாம் கிழிச்சு போட்டாரு. நீ போய் பார்த்தியா? அப்படி நியூஸ் வந்துச்சு. நானும் நியூஸில் எவ்வளவோ சொல்லுவேன். இப்போ ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்களே 2 பேர். ஒன்று சுப்பிரமணியம் சுவாமி, ஒன்று மதுகேஸ்வர். பல விஷயங்கள்லாம் பேசினாங்க, நம்ம அதெல்லாம் இங்கே பேச முடியாது. அதுக்கு பிஜேபிக்காரங்க வாயை திறக்காமல் இருக்காங்க. சொன்னால் நீங்கள் அவங்க கனவுல ராகுல் காந்திக்கு பேப்பரை கிழிச்சு போட்டாருன்னா என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் பார்க்கல, நான் பார்க்கல. ஓகே. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி யூஸ் இல்லை. காங்கிரஸுக்குள்ள அதிருப்தி வேட்பாளர் தேர்வில் நம்ம எந்த ஜனநாயக கட்சியிலையுமே அதிருப்தி இல்லாமல் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக. அவங்களதுலேயும் சில பேர் அதிருப்தி பண்ணாங்க. அதிமுகவில் யாருக்குன்னா சீட்டு கிடைக்காது, மரியாதை கிடையாதுன்னு எலெக்ஷன் முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் திமுகவில் இருக்கார். இன்னொருத்தர் போய் 8 வாட்டி 9 வாட்டி எலெக்ஷன் ஜெயிச்சவர் தாவைக்காலில் இருக்கிறாரு. ஸோ இது எல்லா கட்சியிலையும் தான் அதிருப்திகள் இருக்கும். நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறது 28 சீட்டு, வேட்பாளர் ஜாஸ்தி. ஒரு சீட்டுக்கு 3 வேட்பாளர் கேட்க தான் கேட்பாங்க. இதில் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் அதிருப்தியை வெளிப்படையாகவே காட்டுறாங்கல்ல. நிறைய பேர் இருந்தால் டேப்பெல்லாம் ஓடித்து. இப்போ நம்ம அதெல்லாம் இப்போ வாட்டர்ன்றது பிரிட்ஜ். காங்கிரஸ் தொண்டர்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கல, யாராருக்கோ கொடுக்குற மாதிரி. சரி, இப்போ நம்ம அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லுவோம், அது பாட்டுக்கு இழுத்துட்டு போவோம். ஆனதாயிடுச்சு. இப்போ இருக்கிற வேலையை பார்ப்போம். சரி, நீங்க ஏன் போட்டி இல்லை? உங்க பேர் ஒரு லிஸ்ட்லன்னு பார்த்தா என் பேர் வரல. ஏன்னா நான் கேட்ட சீட்டு வரல. என்ன சீட்டு கேட்டீங்க? நான் மயிலாப்பூர் கேட்டேன், வரல. நான் ஸ்ரீரங்கம் கேட்டேன், வரல. சரி, டி நகர் கொடுத்துருந்தாலும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 3 தொகுதியில் தான் நான் வரும்னு நினச்சேன், வரல. ஏன் நீங்கள் கேட்டீங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ளிகேஷன் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொன்னேன், அது வரல, அவ்வளோதான். நல்ல சீட்ஸ் தானே ஸ்ரீரங்கம், மயிலாப்பூர் தான். எல்லாமே அதுக்குன்னு நேரம் வரணும்ல. ஸோ இந்த வாட்டி இல்லை, அடுத்த வாட்டி பார்ப்போம். ஓகே. ஸோ ஆனால் போட்டியிடுற எண்ணம் இருந்துச்சு. பேச்சுவார்த்தையில் நான் சொன்ன சீட்டுகள் வந்திருந்தால் டெஃபினட்டாக காங்கிரஸ் கட்சியில் கேட்டிருப்பேன். மேபி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஆனால் அங்கேயும் காம்படிஷனுக்கு ஆள் வருவாங்க இல்லை காங்கிரஸில்? நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த 3 தொகுதியில் ஸ்ரீரங்கம்ங்கிறது எங்களோட பூர்வீக ஊர். ரைட்டாக தட் இஸ் எங்கள் ஊர் திருச்சி, பூர்வீக ஊர் திருச்சி. மயிலாப்பூர் இங்கேருந்து 10 அடி தள்ளி நான் பிறந்து வளர்ந்த ஊர் அது. டி நகர் மவுண்ட் ரோடு அந்த சைடு தாண்டினா டி நகர். அதனால தான் இந்த 3 ஏரியாவை கேட்டேன். அங்கே தான் நான் இங்கேருந்து போய் தென்காசியில் நிற்கிறேன், கன்னியாகுமரியில் நிற்கிறேன், எங்கேயாவது எனக்கு சீட்டு கொடுன்னு நான் கேட்குறது பழக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 3 கான்ஸ்டுவன்சி இருந்தது. 3 கான்ஸ்டுவன்சி கேட்டால் அது வரல, அவ்வளோதான். இங்கே நின்றுருந்தா ஒரு வாய்ப்பு நல்ல. அது பாருங்கள், எலெக்ஷன் போய் நிற்கிறது தான் நம்மளோட திறமை. நம்ம வேலை செஞ்சதுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையாங்கிறது மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே. நான் ஜெயிப்பேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு டஃப்பான போட்டி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது வேணால் நம்ம சொல்லலாம். கட்சியில் சேர்ந்து புதுசாக சேர்ந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. பெண்ணாகரத்தில் தமிழ் குமரன் போட்டிடுறாரு. அதெல்லாம் பெரிய அரசியல்.
நான் ஒரு 12 வருஷமாக இந்த கட்சியில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகர்களுக்கும் தெரியும். எல்லா ஊர்லேயும் மீட்டிங் போட்டிருக்கேன், எல்லா ஊர்லேயும் போய் மக்களை சந்திச்சிருக்கேன். பட் அந்த கூட்டணியில் நான் கேட்ட 3 சீட்டு என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் கேட்ட 3 சீட்டும் எங்களுக்கு வரல, எங்கள் கட்சிக்கு வரல. அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்ததுல ஏதாவது வருத்தம் இருக்கா? அதெல்லாம் மேலிடம் தீர்வு. நம்மளோட இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, வே அபோவ் பே கிரேட்னு. நம்ம வாங்குற ஊழியத்துக்கு மேலான விஷயங்கள் அது. ஓகே. ஸோ அது முடிவெடுக்க வேண்டியது மேலிடம். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கிறது ராகுல் காந்தியோட ஓட்டு, அவங்க குடும்ப ஓட்டு. அவர் யாரை நிற்க சொல்கிறாரோ நிற்க வேண்டியதுதான். ஸோ அப்போ அவங்க சொல்லி தான் அந்த அப்ரூவ் பண்ணி தான். பின்ன அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனில் அவர் இருந்தார். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தானே. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை எதிர்க்கிறவங்க ராகுல் காந்தி எதிர்க்கிற மாதிரி அப்படி தானே ஆகுது. அவர் தானே இருந்தார். அவரும் அப்ரூவ் பண்ணால் தானே வந்திருக்க முடியும். அந்த கமிட்டியில் அவர் இருக்கிறாரு. ரைட்டா? 4-5 பேர் இருக்காங்க, அவரும் இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு கொடுக்க வேணான்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ராங்கா, அதுக்கும் மேலே யாராவது கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியில்? எப்படி முடியும்? அப்புறம் ஸோ அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. கரெக்டான முடிவு தான் எடுத்திருப்பாருன்னு நம்ம நம்பணும். இப்படி ஒன்று ராகுல் காந்தியை ஏமாத்திட்டாங்கன்னு அதுக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் வாங்கினவரை இங்கேருந்து போனவங்க ஏமாத்திடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவரோட இது முதல் எலெக்ஷனா? 100க்கு மேலே எலெக்ஷன் அவர் பார்த்துருக்காரு. எவ்வளோ எலெக்ஷன் கமிஷனில் உட்காந்துருப்பார். அவருக்கு எந்த நாள் முடிவு எடுத்தாருன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ 1 to 1 மேபி இவங்க போய் கேட்டால் நான் ஏன் எடுத்தேன்னு அவர் சொல்ல போகிறாரு. ஓகே. பட் தலைவர் கமிஷன் சிஇசியில் இருந்திருக்கிறாரு. தலைவருக்கு தெரிஞ்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நம்ம கட்சியில் இருக்கிறோம், நம்ம உள்ளே என்ன வேணால் ஜனநாயகமாக பேசலாம். ஒரு உள்கட்சிக்குள்ளே பல மீட்டிங் இருந்திருக்கு. 3-4 கமிட்டியில் நானும் இருந்தேன். ஓகே. என் கருத்தை நான் சொன்னேன். அது வரைக்கும் தான் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. என் கருத்தை கேட்டாங்க, என் கருத்தை சொன்னேன். என் கருத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஹைவே, மை வே ஆர் தி ஹைவே. ரைட் சார். இப்போ நிறைய பேர் வெளிப்படையாக பேசுறது, வெளியில் எழுதுறது, இதெல்லாம் ஒரு கட்சியை பலவீனமாக காட்டிடாதா? ஏன்னா தலைமைக்கு எதிரான ஒரு போக்காக. இது பாருங்க, இதில் 2த்தையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்க? ஜனநாயகமே இல்லை, குடும்ப பிஸ்னஸ் மாதிரி நடத்துகிறாங்க கட்சின்னு சொல்லுவீங்க. ஜனநாயகம் கொடுத்தா ஏன் இப்படி அவனா எழுதலாங்கிறீங்க? அவங்க உள்ள பேசி நீங்க சரி பண்ணி செல்வ பெருந்தகைட்ட சொல்லலாம், ராகுல் காந்தி கிட்ட சொல்லலாம். திரும்பி சொல்றேன், ஃப்ரஸ்ட்ரேஷனை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்குறாங்க. அதான் அப்ப அது வெளியில மக்கள் பார்க்குறாங்கல்ல. அப்போ திமுகலையும் தான் மக்கள் பார்த்தாங்க. எந்த கட்சியை பார்க்கலன்னு ஏதாவது ஒரு விதி விலக்க ரகசியமா வெளியில வர்றதுக்கும் நேரம் நீங்களே வித்தியாசம் இருக்குல்ல. நேரவே தான் தாம்பரத்தில் பண்ணாரு. கருணாநிதி டி நகர்ல நேரவே தான் நான் பொறுப்புல ரிசைன் பண்ணாரு. இல்லை சார், அவங்கள யாருமே வெளியில தலைமைக்கு எதிராவோ இல்லை கட்சியோட முடிவுக்கு எதிராவோ பேசல. இல்ல ரிசைன் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? அதான் சார், அது கட்சியில இருந்து போகல, பொறுப்புல இருந்து. இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஒரு பொறுப்புல இருந்து வெளியில வராரு. அதே மாதிரிதான் கருணாநிதியும் பொறுப்புல இருந்து வந்தாரு. அது அப்ப எஸ் ஏ ராஜா ஆளை கூட்டிட்டு இதுக்கு வந்தாரு, அறிவாலயத்துல போராட்டம் நடத்தினாரு. ஆராச போய் சமாதானப்படுத்தி போட்டோ எடுத்துட்டாருல, வேட்பாளருக்கு மாலை போட வச்சிட்டாருல. அதே மாதிரிதான் எங்களுக்கும் சரியா போயிடுச்சுல்ல. மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் நான் ரிசைனே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. கடைசி நேரத்துல சனாதன சக்திகளை அல்லது ஆர்எஸ்எஸ் கோட்சேவின் வாரிசுகளை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒன்னா இருந்தா ஆகணும் ஏதோ ஒன்று சொன்னாரு. அங்கேயும் சமாதானம் ஆயிடுச்சு, இங்கேயும் சமாதானம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை பெருசா எடுத்துக்க தேவையில்லை. நான் பெருசா சிறுசா எடுக்கணும்னு சொல்றது நான் ஆள் இல்லை. எல்லா கட்சியிலும் இருந்ததுன்னு நான் சுத்தி காட்டுறேன். ஏன்னா செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கிறனால தான் இவங்கெல்லாம் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோன்ற விமர்சனம்லாம் எல்லா கட்சியிலையும், எல்லா ஜெயலலிதா தவிர. ஏன்னா அவங்க பயங்கர டிசிப்ளின்டு. யாரை வேணா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. யாரை சொன்னாலும் அவங்க தான் எம்எல்ஏ, யார் அவங்க சொன்னாலும் அவங்க தான் எம்எல்ஏ, யார் அவங்க சொன்னாலும் அவங்க தான் எம்பி. ஏன் ரைட்டா? அந்த கட்சியே அந்த அம்மா நடத்திட்டு இருந்தது. அதை தவிர எல்லா கட்சியிலையும் டிசென்ட் இருக்க தான் செஞ்சது. அதான் சார், அதுதானே காங்கிரஸை நிறைய பிரிவுகளாக உடைக்க வச்சது. அப்படி கிடையாது, நாங்கள் தானே மதர் பார்ட்டி. எங்கள்கிட்ட போனோம் சார். திரிணாமுல் காங்கிரஸ் யாரு, தேசியவாத காங்கிரஸ் யாரு, இன்னைக்கு பிஜேபி பாருங்க, என்ஆர் காங்கிரஸ் இந்த பாருங்க. பிஜேபியில் இருக்கிற இன்னைக்கு 240 எம்பியில் 80 எம்பி எங்கள்கிட்ட இருந்து போனவங்க தான். அதனால நாங்கள் தான் மதர் பார்ட்டி. அது மதர் பார்ட்டி சரி, பட் பார்ட்ஸை ஒவ்வொன்றா கழட்டி விட்டுக்கிட்டே போகிறது அது பரவாயில்ல. அதுக்கும் ஒரு காலம் வரும். திருப்பி சேருவாங்களா? அவங்க சேருவாங்களோ இல்லையோ, கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, ஏன் தமிழ்நாட்டை கண்டுக்க மாட்டேங்குது காங்கிரஸ்? ஏன் கண்டுக்கு எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஒரு பெரிய தேசிய தலைவர்கள் வருவாங்க, போவாங்க. இப்ப மோடி வராரு, அமித்ஷா வராரு, பியூஷ் கோயல் வராரு. இன்னைக்கு என்ன இருக்கு? ராகுல் காந்தி இந்த பக்கமே வரமாட்டாரு. டெஃபினட்டா வருவார். இன்னும் டைம் இருக்கு. கேரளாக்கு எவ்வளவு தடவை வந்துட்டு போறாரு. கேரளா எங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஷியல் சர்வைவல். 10 ஏன் வர்றேன் நான் சொல்கிறேன்னு. 10 நார்மலாக கேரளாவில் எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறும். போன வாட்டி ஆட்சி மாறல. 100 சீட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 25 சீட் தான் காங்கிரஸ் இருந்தது. அதனால் இந்த வாட்டி அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் அது பயங்கர இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆஃப் த வே போய் சசி தரூர் ரொம்ப கோவத்தில் இருந்தார். சசி தரூர் கேசி வேணுகோபால் சசி தரூரை கூப்பிட்டு பேசி எல்லா கான்ஸ்டியூன்சியும் சசி தரூர் போயிருக்காரு. நேற்று மலப்புரத்தில் சசி தரூர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் சதி பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அண்ட் அசாமில் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. கடைசியில் எல்லா அஹாம்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த அஹாம் குரூப் எல்லாம் வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணோம். எங்கள் பேர் நாங்கள் பார்ட்டியை லீட் பண்ணுறது 3 இடம். பாண்டிச்சேரி அது ரொம்ப கஷ்டத்தில் அப்புறம் ஒரு அலையன்ஸ் ஃபார்மே சரியாச்சு. டெஃபினட்டாக நாளைக்கும் வராரு. அது சின்ன ஊர். பட்டு கேரளாவும் அசாமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் என் லீடர்ஷிப் அங்கே பயங்கரமாக கான்சென்ட்ரேட். 90% கூட அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 10% நம்ம இங்கே வராமல் போவார். இன்னும் 20 நாள் இருக்குல்ல. ஓகே, நீங்கள் இதே எலெக்ஷன் டேன்னு கேட்டிங்கன்னா ஓகே. இங்கே ஒரு தலைமை இருக்குது. ஸ்டாலின் நல்லா லீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. போன எலெக்ஷன்லேயும் ஒரு வாட்டி வந்தால் போகிறோம்னாரு. அந்த ஸ்வீட் டப்பா வீடியோவே எவ்வளோ பேர் பார்த்தீங்க. ஒரு ஸ்வீட் டப்பாவில் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு போன வாட்டி. ஓகே, ரைட்டா, எகிரி குதிச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். ரைட் சார். பிரேமலதா பாருங்க சுற்றி சுழறாங்க. புதுசாக இப்போ தான் கூட்டணிக்குள்ளே வந்து அதான் முதல் வாட்டி ஒரு வாட்டி ஜெயிக்க போகிறாங்க. ஓகே, கேப்டன் போன அப்புறம் இதுதான் முதல் வாட்டி ஜெயிக்க போகிறாங்க. அதனால் டெஃபினட்டாக விழுந்து வேலை செய்ய தானே போகணும். அதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன சப் ரீஜனல் கட்சியும் ஒரு தேசிய கட்சியும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இன்னும் வலு சேர்க்கும்ல. ஒரு புது கேடயம் வந்துச்சுன்னா நல்லது தானே. டெஃபினட்டாக வருவாங்க. ஓகே சார். பாண்டிச்சேரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க கூட்டணி அங்கேயும் தான் அமைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 4-5 சீட்டு கொடுத்தா அதுலேயும் போய் காங்கிரஸே போட்டிடுறது. அது என்னாச்சுன்னா கடைசி அது மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் எனக்கு செல்வாக்கு இருக்குது, நீ பிஃபார்ம் கொடுத்துட்ட, நீ சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆயிட்டாங்க. கட்சி நடவடிக்கை எடுக்கணும், கட்சி விட்டு தூக்கணும். இனிமேல் நீ ஜெயிச்சு வந்தா கூட சேர்த்திக்க மாட்டாங்கணும். கட்சி அவங்க அஃபிஷியல் கேண்டிடேட் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் கை சின்னம் தான். சின்ன பிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ பிஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் இல்லைன்னு லாஜிக்கலாக பேசுங்க. தமிழ்நாடு களம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஸ்டாலின் சாரோட எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.